வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் சாப்டர் 3 சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ இல்ஸ்ட்ரேஷன் 10 பார்க்கலாம். A and B contribute rupees 4 lakh and 2 lakh respectively as capital. The respective share of profit is 3:2 and the profit before interest on capital for the year is rupees 27,000. Compute the amount of interest on capital in each of the following situation. இப்போ வந்து A and B ஓட capital contribution பார்த்தீங்கன்னா A வந்து 4 lakh, B வந்து எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 2 lakh. சரிங்களா? இப்போ the respective share பார்த்தீங்கன்னா profit 3:2, அதுக்கப்புறம் profit before interest on capital. இந்த interest on capital கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு profit எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 27,000 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த following situation, that means 3 situation கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்மள interest on capital வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. First situation பார்த்தீங்கன்னா if the partnership deed is silent as to the interest on capital. partnership deed அப்படிங்கிறது silent அப்படின்னா நீங்கள் என்ன interest on capital find out பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. that means silent அப்படின்னா அந்த இடத்துல absent. அப்போ நம்ம partnership deed அப்படிங்கிறது ஒன்றும் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷனில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன ஆக்ட் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த ஆக்டில் ஃபாலோ பண்ண ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த ரூல்ஸ் படி as per the Indian Partnership Act 1932, no interest on capital is allowed. அதுதான் ஆன்சர். அப்போ therefore ஆன்சர் எழுதிக்கலாம். no interest on capital. capital is allowed. சரிங்களா? next second, interest on capital வந்து 3% is allowed as per the partnership deed. அவங்க போட்டிருக்கிற அந்த partnership deed rule படி அவங்க 3% allow பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ interest on capital calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா amount of capital into rate of interest into period of interest. இந்த இடத்துல பீரியட் வராது. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம 1 year கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பீரியட் அப்படிங்கிறது போட தேவையில்லை. ஸோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏக்கு போடலாம். ஏ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh. அப்போது 4 lakh இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு சொல்லியிருக்காங்க 3%. 3 divided by 100. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12,000 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிக்கு கால்குலேட் பண்ணலாம். B is equal to B ஓட capital amount பார்த்தீங்கன்னா 2 lakh. 2 lakh into 3 divided by 100. இப்போ நம்ம இதை simplify பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா rupees 6,000 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கீழே புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா since there is sufficient profit interest on capital will be provided அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 27,000 இருக்குது. இப்போ இந்த ரெண்டோட இன்ட்ரெஸ்ட் தட் மீன்ஸ் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 + 6,000 18,000 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 18,000 நமக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது. நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போது 27,000ல் 18,000 வந்து அவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா since there is sufficient profit interest on capital will be provided. ஸோ அவங்களால அந்த 27,000ல் 18,000 அப்படிங்கிறது அதை விட கம்மியான அமௌண்ட் தான். ஸோ அதனால் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கீழே வேர்ட்ஸில் எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். Next, third point, if the partnership deed is allowed, interest on capital is 5%. partnership deedல interest on capital 5% allow பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம again A and Bக்கு 5% calculate பண்ணுறோம். ஏவோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 lakh into 5 divided by 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சொல்ல எவ்வளோ கிடைக்கும்னா 20,000 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ rupees 20,000. நெக்ஸ்ட் பிக்கு போடுறோம். பியோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakh இன்ட்டு 5 divided by 100. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கான ஆன்சர் 10,000 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு இதில் கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா since the profit is insufficient
இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ராஃபிட் 27,000 இருக்குது. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 5% இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுத்தோம்னா 20 + 10 எவ்வளோ கிடைக்கும்னா 30 கிடைக்குது. அப்போது 27,000 விட 30,000 என்னவா இருக்குன்னா எக்ஸஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொடுத்தா இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும், கொடுக்க முடியாதுங்கிறனால அந்த வேர்ட் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சென்டென்ஸ் ஃபார்மேஷன். சின்ஸ் த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட், ப்ராஃபிட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலை விட ப்ராஃபிட் வந்து என்னவா தான் இருக்குது உங்களுக்கு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அடுத்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் ஆஃப் ₹27,000 வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா 2:1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அந்த 2:1 ரேஷியோவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா ஏவோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து 4 lakh, பியோடது வந்து 2 lakh. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா என்ன கிடைக்கும்னா 1:2. ஸோ 2:1 தான் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணணும்.